Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இது ஒரு important SQL interview problem statement. ஸோ இதை வந்து வால்மார்ட்ல கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஈவன் அமேசான்லையும் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். ஓகே, ஸோ யூ ஹாவ் அன் எம்ப்ளாயி டேபிள், ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்கு வேர் ஈச் எம்ப்ளாயி கேன் ஹாவ் அ மேனேஜர். அஃப்கோர்ஸ், ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஓகே, and employees can report to other employees including possibly themselves. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாய்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா, உங்க கம்பெனிக்கு உங்க மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி தான், சிஇஓவும் ஒரு எம்ப்ளாயி தான், சிடிஓவும் ஒரு எம்ப்ளாயி தான். அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயி, யூ ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்க மேனேஜர் அப்படிங்கிறவரு ஒரு எம்ப்ளாயி. ஸோ நீங்க as an employee you can report to another employee. கரெக்ட், அதுதான் இந்த லைன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாசிபிளி தெம் செல்ஃப் ரிப்போர்ட்டிங்னு ஒரு ஆப்ஷன். சில பேருக்குலாம் என்னன்னா, அவங்களுக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நானும் பார்த்துருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் ஆர்க்ல பாத்தீங்கன்னா என்னோட மேனேஜர் வந்து யாருக்குமே ரிப்போர்ட்டிங் கிடையாது. அவருக்கு அவரே தான் ரிப்போர்ட்டிங். அந்த மாதிரி சில ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனியோட சிஇஓ எடுத்துக்கோங்களேன். ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஒரே ஆளு. அவருக்கு யாருக்கு ரிப்போர்ட்டிங்? யாருமே இல்லை இல்லையா? அவருக்கு அவரே தான் ரிப்போர்ட்டிங். ஸோ அந்த மாதிரி மேனேஜர்ஸ்க்கு லீட்ஸ்க்கெல்லாம் கூட இருக்கு. You need to find all the managers who have at least 7 direct reports. அப்படின்னா இப்போ வந்து நான் கௌதம், நான் வந்து மேனேஜர். ஓகேவா? ஸோ எனக்கு கீழே எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் 7 டைரக்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும். அதாவது எனக்கு கீழே இப்போ நான் ஒரு மேனேஜர், எனக்கு 5 பேர் தான் எனக்கு ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அப்போ அவங்கலாம் வேண்டாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குறைஞ்சது அவங்கள்ட்ட ஒரு 7 பேராவது ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் மேனேஜர் கௌதம், நான் ஒரு மேனேஜர், எனக்கு கீழே 7 பேர் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அப்போ வந்து என்னோட பேர் வரணும். ரைட்? ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்களே கூட உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் இன்க்ளூடட் தான். ஓகே, இப்போ நான் கௌதம், எனக்கு கீழே வந்து 9 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபைன். ஓகே, 9 இது 7க்கு மேலே தான் அப்போ நான் என்னோட பேர் வரும். ஸோ கௌதம்க்கு கீழே 9 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் கௌதம்க்கு கௌதமேவும் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது தான். சரி, இதை தான் நீங்க எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க கொடுக்குற அந்த எம்ப்ளாயி டேபிளை பார்த்துடலாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி டேபிள். ஸோ எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு, மேனேஜர் ஐடி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த எம்ப்ளாயி நேமுக்கு இருக்கிற மேனேஜர்ஸோட ஐடி எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேனேஜர் ஐடினா என்ன? ஓகே, ஒரு மேனேஜர் ஐடினா என்ன? அது எகைன் ஒரு எம்ப்ளாயி ஐடி தான். இப்போ எனக்கு கீழே கௌதம்க்கு கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல்னு ஒருத்தன் வந்து வேலை செய்யறான். ஸோ ராகுல் வந்து என்னோட ஐடி, என்னோட எம்ப்ளாயி ஐடியை மேனேஜர் ஐடின்னு சொல்லலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காலமை புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனேஜர் ஐடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு எம்ப்ளாயி ஐடி தான். நான் முதையே சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயி தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெசிக்னேஷன். ரைட்? ஸோ நீங்கள் மேனேஜர், நீங்கள் லீடு, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் சிஇஓ, நீங்கள் சிடிஓ, சிஎஃப்ஓங்கிறதெல்லாம் அப்புறம். நீங்கள் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. அப்போ இங்கே அலைஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு மேனேஜர் ஐடி 3ன்னு இருக்கு. அப்போ இந்த மேனேஜர் ஐடி 3னா இது கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயி ஐடியா தானே இருக்கணும். அப்போ 3யோட எம்ப்ளாயி ஐடி எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ அலைஸ்க்கு மேனேஜர் சார்லி. ஓகே, இப்போ சார்லிக்கு மேனேஜர் யாருன்னு பாருங்க. சார்லிக்கு வந்து மேனேஜர் ஐடி 4ன்னு இருக்கு. ஓகே, அப்போ 4 யாரு? டேவிட். அப்ப டேவிட் தான் சார்லிக்கு மேனேஜர். அப்புறம் டேவிடுக்கு பாருங்க 5ன்னு இருக்கு. ஸோ 5 யாரு? ஈவ். ஓகே, அப்போ ஈவ் தான் டேவிடுக்கு மேனேஜர். சரி, ஈவுக்கு யாரு மேனேஜர்? 5 தான். அப்ப அவருக்கு அவரே ரிப்போர்ட் பண்றாரு. ஓகே, அவருக்கு அவரே ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற மேனேஜர்ஸ் ஐடி எல்லாம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 3ல எத்தனை இருக்கு? 1. ஸோ இது 1, இது 1. அவ்வளவுதான். 3ல 2 தான் இருக்கு. அப்போ 3 வந்து 2 தான் இருக்கு. அடுத்து 4ல எத்தனை இருக்கு? 1, 2, 3. அப்போ வந்து 4ல 3. அதாவது மேனேஜர் ஐடி 4 வந்து 3 டைம்ஸ் இருக்கு, மேனேஜர் ஐடி 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அடுத்து 5 எடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 5ங்கிற மேனேஜர் ஐடிக்கு 10 பேர் இருக்காங்க. அப்போ நம்மள கொஸ்டின்ல கேட்டது என்ன? ஒரு மேனேஜருக்கு 7க்கும் மேல ரிப்போர்ட் பண்றவங்கள தானே வேணும்ன்றாங்க. அப்போ இதெல்லாம் வேணாம் இல்லையா? இந்த 3, 4 எல்லாம் வேணாம். அப்போ 5 மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா 5க்கு தான் 7க்கு மேல ரிப்போர்ட் பண்றாங்க. அதாவது 5 யாரு? ஈவ். ஈவுக்கு ரிப்போர்ட் பண்றவங்க ஈவ் உட்பட, ஈவுக்கு ஈவே ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஈவ் உட்பட 10 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க ஈவுக்கு. அப்போ ஈவ் தான் வந்து பெரிய மேனேஜர். அதாவது 10 எம்ப்ளாயி அவங்களுக்கு கீழே வச்சிருக்கிற ஒரு பெரிய மேனேஜர் ஈவ் தான். ரைட்? அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வேணும்னா
ஈவ் அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு வரணும். இதுதான் என்னோட அவுட்புட். ஸோ எம்ப்ளாயி ஐடி 5, நேம் ஈவு 10 அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா we have to write a query. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒரு யூஸ் கேசஸ்க்கு நம்ம வந்து query எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட மேஜிக் கமாண்ட் போட்டுக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் டு யூஸ் திஸ். அப்போ தான் வந்து என்னால் நோட் புக்ஸில் ரன் பண்ண முடியும். ஃபைன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட். இதில் காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிளையும் நான் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ எம்ப்ளாயிஸ் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒரே டேபிள் தான். ஸோ எம்ப்ளாயிஸ் ஒரு எம்ப்ளாயி டேபிள் காலேஜ் நேம் வந்து இஎம்பின்னு வச்சுக்கிறேன். ஜாயின் எம்ப்ளாயீஸ் ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா மேனேஜர் ஐடியை எம்ப்ளாயி ஐடியோட ஜாயின் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? அப்போ ஆன் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்பி டேபிளோட, அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேபிளோட ஓகே மேனேஜர் ஐடியை வந்து செகண்ட் டேபிள்ங்கிறது அகைன் அதே டேபிள் தான் எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஒரே டேபிள நான் செல்ஃப் ஜாயின் தான் பண்றேன். அதுல இருக்கிற மேனேஜர் ஐடியா அதுல இருக்கிற எம்ப்ளாயி ஐடியோடய நான் செல்ஃப் ஜாயின் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்க இஎம்பி மேனேஜர் ஐடியை வந்து e.employee ஐடியோட தான் ஜாயின் பண்ணணும். நீங்க ரிவர்ஸ்ல பண்ணிடாதீங்க. எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு மேனேஜர் ஐடின்னு போடக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லா எம்ப்ளாயி ஐடியும் மேனேஜர் ஐடியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வேணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா ஐடியுமே எம்ப்ளாயி ஐடி கிடையாது. அப்படின்னா எல்லாருமே என்ன மேனேஜரா? இல்ல. ஸோ 15 எம்ப்ளாயிஸ்க்கு ஒன்லி 3 மேனேஜர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது 3ல இங்க பாருங்க 2 3, அதுக்கப்புறம் வந்து 3 டைம் 4, அதுக்கப்புறம் 10 டைம் வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ 3 4 5, அதாவது சார்லி, டேவிட், ஈவ் இவங்க 3 பேரும் தான் எல்லாருக்கும் மேனேஜர். ஓகேங்களா? அப்போ மேனேஜர் ஐடிக்கு ஈக்குவல் ஆகிற எம்ப்ளாயி ஐடி தான் வேணும். எம்ப்ளாயி ஐடிக்கு ஈக்குவல் ஆகிற மேனேஜர் ஐடின்னு போடக்கூடாது. ஸோ அப்போ மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடின்னு தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் முடிச்சாச்சு. சரி, என்னென்ன காலம்ஸ் நமக்கு வேணும்? ஸோ இஎம்பி டாட், ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேணுங்கிறது வந்து ஓகே எம்ப்ளாயி நேம் ஈல இருந்து. ஸோ இ டாட் எம்ப்ளாயி நேம் ஓகே கமா கவுண்ட் ஆஃப் இஎம்பி டாட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே. ஸோ இது ரெண்டுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துடலாமா? எம்ப்ளாயி நேம்ங்கிறத மேனேஜர் நேம்னு வச்சிடலாமா? மேனேஜர் நேம் MANAGR. ஓகே. ஸோ கவுண்ட் வந்து ரிப்போர்ட் கவுண்ட்னு வச்சுக்கலாம். ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து 2 காலம் தான் எனக்கு வேணும். ஒன்று வந்து எம்ப்ளாயி நேம், இன்னொன்று வந்து எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா எரர் தான் வரும். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கவுண்ட் யூஸ் பண்ணுறப்போ நான் கவுண்ட், அதாவது நான் அக்ரிகேட்டட். கவுண்ட்டுங்கிறது ஒரு அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த கவுண்டோட சேர்த்து இன்னொரு காலமையும் எந்த ஒரு அக்ரிகேஷனும் இல்லாத யூஸ் பண்றப்போ அதை குரூப் பைல போடணும்னு சொல்லி தான் எரர் அடிக்குது. அப்போ குரூப் பை பண்ணணும் நம்ம. ஸோ எதை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணணும்? குரூப் பை இ டாட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே. ஸோ நம்ம குரூப் பை பண்ணியாச்சு. ஸோ இப்போ எம்ப்ளாயி நேமை வச்சு நம்ம குரூப் பை பண்றோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சார்லிக்கு 2. ஸோ சார்லிக்கு வந்து நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? 3ல எத்தனை கவுண்ட் இருந்தது, 2ல எத்தனை கவுண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுதான் சார்லிங்கிற மேனேஜருக்கு 2 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. டேவிட் அப்படிங்கிறவங்களுக்கு 3 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. ஈவ் அப்படிங்கிறவங்களுக்கு 10 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. நம்ம முதையே பார்த்தது தான், ரைட்? நான் செலக்ட்ல உங்களுக்கு காமிச்சது தான். ஸோ நான் இந்த லிமிட் எடுத்து விட்டுறேன். ஓகே. ஸோ லிமிட் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்லிக்கு ஓகே, சார்லியோட எம்ப்ளாயி ஐடி என்ன? 3. அப்ப இங்க எத்தனை 3 இருக்கு? 1 2. அதாவது அலைஸ் அண்ட் பாப் தான் சார்லிக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப சார்லிக்கு கீழே 2 பேர். இதை தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். டேவிட் ஓகே, டேவிடோட எம்ப்ளாயி ஐடி என்ன? 4. அப்ப இங்க அதுதான் அவரோட ரிப்போர்ட்ஸ்க்கான மேனேஜர் ஐடி இல்லையா? 4ல எத்தனை இருக்கு? 1 2 3. அப்ப 3 பேர் தான் டேவிடுக்கு ரிப்போர்ட். அதுவும் கரெக்ட். ஈவுக்கு 10 பேர், அதையும் நம்ம பார்த்தோம். எத்தனை? 5. ஸோ ஈவோட எம்ப்ளாயி ஐடி 5. ஸோ 10 5 இருந்தது, ரைட்? அப்போ ஈவுக்கு வந்து 10. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எம்ப்ளாயி நேமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா குரூப் பைல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எம்ப்ளாயி நேம்ஸ் எல்லாம் வந்து குரூப் பை ஆயிரும் பேஸ்ட் ஆன் நம்மளோட எம்ப்ளாயி ஐடி கவுண்ட்டை பேஸ் பண்ணி.
ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதுல வராததெல்லாம் நேம்ஸ் எல்லாம் நமக்கு வராது. இப்ப பார்த்தீங்களா, கிரேஸ்ன்னு ஏதாவது நேம் நமக்கு வந்திருக்கா? இல்ல. லியோன்னு வந்திருக்கா? இல்ல. எத பேஸ் பண்ணி இந்த நேம் குரூப் ஆச்சுன்னா, இந்த மேனேஜர் ஐடில யாரெல்லாம் மேனேஜர் இப்ப இதுல 15 என்ட்ரி இருக்கு. இந்த 15 பேருமா மேனேஜரா இருக்க முடியும்? ஒரு கம்பெனில எல்லாருமேவா மேனேஜரா இருக்க முடியும்? இல்ல. ஸோ 3 அப்புறம் 4 அப்புறம் 5 3ஆம் நம்பர் எம்ப்ளாயி ஐடி, 4ஆம் நம்பர் எம்ப்ளாயி ஐடி, 5ஆம் நம்பர் எம்ப்ளாயி ஐடி மட்டும் தான் மேனேஜரா இருக்க முடியும். ஸோ நம்ம எம்ப்ளாயி ஐடிய குரூப் கவுண்ட்ல போட்டுட்டு, அத பேஸ் பண்ணி எம்ப்ளாயி நேம நம்ம குரூப் பண்ணோம்னா, ஸோ நமக்கு எம்ப்ளாயி ஐடி எல்லாம் நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, குரூப் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாயி நேம். அதுதான் இந்த குரூப் பை. இப்ப அவங்கள நம்ம கேட்டது என்ன? 7 பேருக்கு மேல இருக்கணும். அப்ப அத நம்ம இன்னும் குடுக்கவே இல்ல இல்லையா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணி ஹேவிங் கவுண்ட் ஆஃப் emp.employee id greater than 7 இதுதான் ஃபைனல். ஹேவிங்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த கவுண்ட் என்ன பண்ணும்? எம்ப்ளாயி ஐடியோட கவுண்ட் எடுக்கும். ஸோ ஹேவிங் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ட் வச்சிருக்கிறது. அதாவது 7க்கும் மேல கவுண்ட் இருந்தது அப்படின்னா வச்சிருந்ததுன்னா அதை மட்டும் நமக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம போடுறோம். அவ்வளவுதான். ரைட். இதை ரன் பண்ணலாம். ஸோ ஈவ் மட்டும் தான் வச்சிருக்கு. ஸோ ஈவ் வந்து 10ன்னு வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் ரிப்பீட் பண்றேன் அகைன் லைக் வால்மார்ட்லயும் அண்ட் தென் அமேசான்லயும் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது நீங்க லீட் கோட்ல கூட பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ஆல்வேஸ் லீடிங்லயே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் நம்ம திங்கிங் ஒரு டேபிள குடுத்தது நீ வந்து சால்வ் பண்ணு அப்படின்னா, நம்ம அதுல இருக்கிற காலம்ஸே நம்ம எப்படி பண்ணுவோங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்றோம் அண்ட் தென் குரூப் பை யூஸ் பண்றோம் அண்ட் தென் ஹேவிங் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைன். ஸோ நம்ம அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய சீக்வல் இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு தெரிய வரும். அண்ட் அவ்வளோதாங்க சீக்வல் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து @data engineering தமிழ். நான் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார்